எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க்கையில நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோங்கன்னா, ஏதாவது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னா, அத நம்ம உடனடியா என்ன நினைக்கிறோம்னா, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், கதவு சாத்தப்பட்டது, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு டோர் க்ளோஸ் ஆன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுன்ற மாதிரி கவலையோடு உட்கார்ந்துடுறோம். ஆனா தமிழ் பழமொழி எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஒரு கதவு சாத்தனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்பாங்க. இந்த ஒரே இடத்துல கொஞ்சம் நின்னு மறுபடியும் திறக்கிறதுக்கு கமா அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க சென்டென்ஸ் எழுதும் போது. சோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா இதாங்க செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரிய வருகிறது. அதாவது வாழ்க்கையுடைய ஓட்டத்துல ஒரு சிறு இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பாஸ் பண்ற மாதிரி இருந்து மறுபடியும் வாழ்க்கை அது நல்ல வழியா தொடரும். இது செமிகோலன். அதனாலதான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது என்ன நினைக்கணும்னா, இது முடிவல்ல, ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். வாங்க, மக்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, பசங்க இந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க, காலேஜ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா வாழ்க்கையே போயிடுச்சு, முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அவ்வளவு கவலைக்கு போயிடுறாங்க. தவறான முடிவுகளும் சிலர் எடுத்துடுறாங்க. சில பெண்கள் இளம் வயதுல ஏற்படும் உறவுகளின் காரணமாகவோ அல்லது பரீட்சையின் காரணமாகவோ தோல்விகள் சந்திக்கின்ற நேரத்துல வாழ்க்கையே நொடிஞ்சு போயிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இனி வாழ்க்கை எப்படி வாழ்றது, வாழ்க்கையா எப்படி நான் வாழ்றதுன்ற மாதிரி பெரிய கவலையோட போய் மூழ்கிடுறாங்க. நல்லா வாழ்ந்த பெரியவர்களும் பாருங்க, பல வருடங்கள் நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்த போதிலும் ஏதோ கருத்து வேறுபாடுகளுக்காக இனி நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இது பெரிய கவலைங்க. நிறைய பேர் வயசான பிறகு நம்ம எப்படி வாழறது, யார் எங்களை பார்த்துக்குவாங்க, எப்படி எல்லாம் நடக்குமோ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையில இருப்பாங்க. இன்னும் சில வியாபாரிகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டங்களே நடந்துட்டு வரும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஸோ லைஃப்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டெப்ரெஷனுங்க, எங்க பார்த்தாலும் டெப்ரெஷன், மனச்சோர்வு, மன உளைச்சல், மனச்சோர்வு, வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு விரக்திக்கே நாங்க வந்துடுறோங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நண்பர்களே, இப்ப நம்ம பார்த்தோமே, கல்வியில தோல்வி, காதல்ல தோல்வி, கணவன் மனைவி கடைகளில் ஒரு தோல்வி, வயதானவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல், அல்லது வியாபாரங்களில் ஒரு பின்னடைவு, ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில நடக்கும். வாழ்க்கையில ஒரே மாதிரியா இருக்காதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வெற்றியும் தோல்வியும் சேர்ந்து வரும். அப்ப தோல்விகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சிக்னலை தான் நம்ம நினைக்கணும். இந்த சிக்னல் நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு ரெட் சிக்னல் நாங்க நிக்க வேண்டியதா வரும். அது தோல்வி மாதிரி. ஆனா உடனே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லோ சிக்னல் வரும். அந்த எல்லோ சிக்னல் தான் இந்த தோல்வி அப்படின்றது எடுத்துக்கணும். ஏன்னா மேற்கொண்டு நம்ம பாதையை சரியா தேர்ந்தெடுத்து செய்த தவறுகளிலிருந்து பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்த முறை நம்ம எப்படி போகணுன்றதுக்கு ரெடி ஆகணும். அந்த ரெடி ஆன பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் கிரீன் சிக்னல் வரும், நம்ம மறுபடியும் போகணும். அதனால வாழ்க்கையில எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த ஒரு சிக்கல் வந்தாலும், எந்த ஒரு தோல்வி வந்தாலும், எந்த ஒரு பின்னடைவு வந்தாலும் தயவு செய்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணம் தோன்றக்கூடாது. என்னைக்குமே வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. வாழ்க்கை பயணம் தொடரும். அதுக்காக தான் கண்ணதாசன் ரொம்ப அருமையா ஒரு இடத்துல சொல்வாரு, எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பயணம், இதுதான் பாதை என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்பாரு. அதனால ஒரு பாதை, ரயில் பாதை, அந்த தண்டவாளம் முடிகிற மாதிரி நமக்கு வாழ்க்கை முடிகிற மாதிரி தோணான்னு பார்த்தா இன்னொரு வாழ்க்கை இணைந்து அப்படியே தொடர்ந்து போகும். ஃப்ளைட்ல போறவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து டிபார்ச்சர் ஆவாங்க, ஒரு இடத்துல இருந்து இறங்குவாங்க, பேக்கேஜை கலெக்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல பேக்கேஜ் அப்படியே டிரான்ஸ்ஃபர்ல கூட வந்துடும்.
அங்கிருந்து மணக்கும் பயணத்தை தொடர்வாங்க. இதுதாங்க செமிகோலன். பயணங்கள் முடிவதில்லை. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. எனவே வாழ்க்கையில சில நேரங்கள்ல எங்களை வேண்டாம்னு சொல்லி சிலர் சொல்லிடுவாங்க. அது ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது கூட அந்த மாதிரி சொல்லிடலாம், அல்லது உறவுகள்ல கூட ஒரு பெண் ஆணை வேண்டாம் என்பதோ, ஒரு ஆண் பெண்ணை வேண்டாம் என்பதோ என்று சொல்லி தூக்கி எறிஞ்சிருவாங்க. சோ அப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. யார் எங்களை வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் எங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை புதைத்து விட்டோம் என நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில நாங்கள் விதைகள் என்பதை மறந்து விட்டார்கள். சோ வாழ்க்கையில எப்பெல்லாம் கவலைகள் வருகிறதோ அந்த கவலை எங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தான் நினைக்க கூடாது. ஏன்னா எங்க மிதிக்கப்படுகிறோமோ அங்கேதான் வளர்ந்து காட்டணும். இப்படி வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை உள்வாங்கிக் கொண்டு இது என்னுடைய நன்மைக்காகத்தான் வந்திருக்கிறது. அந்த விதையை பாருங்க, அந்த பூமிக்கடியில மறைஞ்சிருக்கும் போது தன்னையே உணருது, ஆனா தன்னையே இழக்குது. தன்னையே இழந்து தன்னையே உணர்ந்த பின் அது தனக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய ஆற்றலை வெளியே கொண்டு வருகிறது. எவ்வளவு பெரிய மரமாக வளர்கிறது, எவ்வளவு நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்யுது. அந்த மாதிரி நம்ம கடவுள் மேல எப்பவுமே நம்பிக்கை வச்சிருக்கணுங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட வாழ்க்கையில நிறைய திறமைகளை கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த திறமையை நமக்குள்ள மறைஞ்சிருக்கும். அந்த திறமையை நம்ம வெளியே கொண்டு வராம நாங்க வேற வகையிலேயே நம்ம சிந்திச்சு செயல்பட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்த ஆண்டவர் அதை மறுபடியும் எங்களை நினைக்க வைப்பார். வாழ்க்கையில சோதனை வருவதெல்லாம் இதுக்காக தாங்க. நம்ம ஒரு நோக்கத்துக்காக நாங்க படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த வழியில நாங்க போகாம இருந்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான ஒரு இடையூறுகள் நமக்கு ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம நினைவூட்டுற ஆண்டவர். நீ வேற ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டவன், அதனால நீ அதை நிரூபிச்சு காட்டணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதாவும் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். எனவே நான் உங்களை எல்லாருமே கேட்டுக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில ஆண்டவன் எங்கள் கூடவே இருக்கிறார், எங்களுக்கு துணை புரிகிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்ற முடிவோடு தான் இருக்கார். ஆனா அந்த பயணத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உதவி எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக, பிறருடைய வாழ்க்கையில நலம் செஞ்சு கொடுக்கறதுக்காக, மத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற எண்ணங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாம் அவர்களை இன்னும் பக்குவப்படுத்தும், இன்னும் தலைச்சிறந்த முடிவுகளை எடுத்து மிகச் சிறப்பாக அவர்கள் வருவார்கள். எனவே இது முடிவல்ல, ஆரம்பம் என்று வாழ்க்கையை மீண்டும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல உறுதியோடும் ஆண்டவருடைய அருளோடும் ஆரம்பிப்போம். வாழ்ந்து காட்டுவோம், வாழ வைப்போம், மனித நேயத்தை மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.